ஹாய், இந்த ப்ளாகில் என்னோடய லஞ்ச் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப்ஸ் நிறையா தெரிஞ்சுக்க என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர். பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை கரெக்டாக 100 கிராம்ஸ் வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கணும். கூடவே கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து கழுவி காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு வேகிறப்ப வந்து ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்காது, ஈஸியாக வெந்துடும். நம்ம நார்மலாக 10 மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம சிம்மில் வச்சு அதை நல்லா கிளறி விட்டே இருந்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்து உங்களுக்கு வற்றி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லாவே வெந்துடும். சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட களி மாதிரியே இருக்கும், நல்ல ஃப்ளேவரியாக இருக்கும். அந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி இல்லாட்டி எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, க்யூப்ஸாக கட் பண்ண பன்னீர். அது வந்து வீட்டில் பண்ண பன்னீர் தான். ஸோ நீங்கள் நார்மலாக சாட்டே பண்ணுறது தான். லைட்டாக சவக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லாவே அதுவும் சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. இந்த 2 ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2மே சேர்த்து எனக்கு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. சீக்கிரமாக ஆகிடும். காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் புடலங்காய் எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்னோடய பாட்டிமா செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இருக்கும். மற்றபடி வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, பாசிப்பருப்பையும் போட்டு, புடலங்காவையும் போட்டு கிரேவி பண்ணி வச்சுருந்தாங்க. இதிலே தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது கூட்டாயிடும். பட் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் தேங்காய் அவாய்ட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா தயிரும் நான் எடுத்துக்க மாட்டேன். பால் எடுத்துக்கிறேன், டீ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், பட் தயிரும் எடுத்துக்கிறது இல்லை. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒயிட் வந்து மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால தான் தயிரும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. பால் வந்து நான் இப்போ சமீபமாக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி நான் வந்து 23 கேஜஸ் வெயிட் லாஸ் பண்ணப்போ நான் பாலும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ பிளேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக ஃபைபர் இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு கார்ப்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அந்த 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஃபைபர் நீங்கள் அதுக்கு அளவே கிடையாதுங்க. எவ்வளோ நாளும் ஃபைபர் எடுத்துக்கலாம், எந்த காய்கறினாலும் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வீட்டில் என்ன செய்கிறோமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபுல்ஃபில் பேலன்ஸ்டு மீல் இது. ஆக்சுவலி உங்களுக்கு டயட்டும் கிடையாது. ஆக்சுவலி இது டயட்னே நான் சொல்ல மாட்டேன். நான் சிக்கன் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து சிக்கன் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் சிக்கன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் விரதம் வந்து நான் இதில் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டிப்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. இந்த 3 மந்த்ஸ் வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆச்சு எனக்கு. இன்னும் நிறையா ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.